வணக்கம் மக்களே, நீங்கள் வேறு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் ஆரம்பிச்சு இன்னும் நிறைய பேர் ஹேங் ஓவரில் தான் இருக்காங்க. போல பெருசாக இந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் மார்வலில் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்டே ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனலி டேர்டெவில் பார்ன் அஃபிஷியல் டீசர் ட்ரெய்லரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும்னு நினச்சா, தக்காளி என்னடா ட்ரெய்லர்லேயே ரத்தத்தை தெரிய விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு. டிஸ்னி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான் போல. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம பார்த்த டேர்டெவிலை விட ஒரு பயங்கரமான டேர்டெவிலை தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரும் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சீரிஸும் வேற மாதிரி இருக்க போது தான் நம்புறேன். மொத்தம் 9 எபிசோட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீசன் 2க்கான ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசமே ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ சீசன் 2 அடுத்த வருஷம் வரப்போகுது. இந்த ப்ரொடக்ஷனை அடுத்த மாசமே ஆரம்பிக்க போறாங்களாங்க. ஸோ செம்ம ஃபன் காத்துட்டு இருக்கு. ஸோ யாராவது டேர்டெவில் பார்ன் அகைன் ட்ரெய்லர் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணிருக்கேன். பிரேக் டவுன் சேனல் இருக்கு, அதையும் பார்த்துருங்க. டேர்டெவில் ஸ்பைடர்மேன் வருவாரான்னு தெரியல. ஆனால் இந்த வருஷம் எந்த ஒரு ஸ்பைடர்மேன் படமுமே வரப்போறது இல்லை. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அமேசான் பிரைம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நாயர் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஹால்ட் ஆயிடுச்சாங்க. ப்ரொடக்ஷன் செம்ம வேகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்ன காரணம்னு தெரியல. இப்போதைக்கு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா. மேபி 2 மாசத்துல திரும்பவும் அந்த ப்ரொடக்ஷன் கிக் ஆஃப் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா மேபி இந்த வருஷம் நீங்கள் ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸ் அமேசான் பிரைமில் பார்க்கலாம். அப்படி அது நடக்கலன்னா அட்லீஸ்ட் நம்ம ஸ்பைடர்ஸ் படமாச்சும் வருமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. வழக்கமாக 2024 வர வேண்டிய படம் அட்லீஸ்ட் 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லி எண்ணிட்டு இருந்தா, இப்போதைக்கு அந்த படத்துக்கான வாய்ஸ் ரெக்கார்டிங்கே நடக்கலையா. படத்தோட ஸ்கிரிப்டே மாற்றி அமைக்கிறாங்களாம். ஸோ அடுத்த 2 வருஷத்துல தான் நீங்கள் படத்தை எதிர்பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்சைட் லீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் லேட் 2027 இல்லைனா ஏர்லி 2028 தான் ஸ்பைடர்வர்ஸ் 3 நீங்கள் பார்ப்பீங்களா. சோனி சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு முக்கியமான படம் அதுதான். அதே போட்டு ஏன்னா அப்படி கொலையா கொள்றீங்க. அப்புறம் என்ன தைரியத்தில் 2024 தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னு சொன்னாங்க. சத்தியமா போர்ல பயங்கரமா டிலே ஆகியிருக்கு. ஸோ 5 to 6 years கிட்ட நடுவில் சீக்வல் கேப் வந்து ஏற்பட்டிருக்கு. இது நல்ல விஷயமா கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அனிமேஷனுக்கு அவ்வளோ குவாலிட்டி போடுறாங்கன்னு நினைலாம். அதே மாதிரி ஸ்கிரிப்டோக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் பண்ணி ஆகணும். அண்ட் இப்போ கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி இந்த படத்தை டேட்டா சீக்ரெட் ராஸ் கூட கனெக்ட் பண்ண போறாங்களா. காமிக்லையுமே அப்படி தான் நடந்திருக்கும். மைல்ஸ் 1610 இருந்து எர்த் 616 இப்படி தான் வந்திருப்பாரு. மேபி எர்த் 616 எம்சிக்குள்ள மைல்ஸை கூட்டிட்டு வரதுக்காகவே உள்ள பெரிய ஓட்டிலே நடந்திருக்கவும் சான்சஸ் அதிகம். என்ன பண்ண போறாங்க தெரியலங்க. ஸோ காத்திருப்பேன். வேற வழி என்ன, 2028 தான் என்ன பண்ணுறது. போன வாரம் நம்ம வேர்ல்ட் வார் ஹல்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ மீன் இந்த வருஷமே வேர்ல்ட் வார் ஹல்க்குக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருமா. ஓஜி ஹல்க்கை கொண்டு வரது தான் பிளானாக இருக்க போதான். அந்த படத்துக்கு லீடப்பா கேப்டன் அமெரிக்கா 4 தண்டர்போல்ட்ஸ் படமும் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அந்த படத்தை நம்ம ஜார்ஜ் மில்லரே டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரியும் ஒரு ரூமர் கிளம்பி இருக்கு. ஜார்ஜ் மில்லர் மேட்மேக்ஸ் படத்தோட டைரக்டர், அமேசிங்கான டைரக்டர். கண்டிப்பாக அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் உங்களால் சொல்ல முடியாது. மனுஷனோட அந்த பார்வையே வேற மாதிரி இருக்கும். அவர் வேர்ல்ட் வார் ஹல்க் எடுத்தால் கண்டிப்பாக தாறுமாறாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேர்ல்ட் வார் ஹல்கோட கதையுமே கிட்டத்தட்ட மேட்மேக்ஸ் லெவலுக்கு தான் இருக்கும். பட் சக்காருக்கு திரும்ப கொண்டு போய் அங்க அந்த கதையை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த ரூமர் உண்மையா இருந்துச்சுன்னா ஜார்ஜ் மில்லர் கிட்ட இருந்து ஒரு அமேசிங்கான ஹல்க் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஜார்ஜ் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால நான் தோர் 5 எடுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் ஜார்ஜ் மில்லரை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எம்சியூக்குள்ள ஏதோ ஒரு வகையில் கூட்டு வந்துடுவாங்க தான் தோணுது. தோர் ராக்னராக் மாதிரியே பாசிபிளி தோர் 5 வேர்ல்ட் வார் ஹல்க்கையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்களோ, வாய்ப்புகள் அதிகம். பட் வேணாடா, ஹல்க்குக்கு ஒரு சோலோ மூவியை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சொதப்பாமல் ஒரு நல்ல படம், அது வேர்ல்ட் வார் ஹல்கோட கதையை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே போதுமானது. வேறு எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. எனக்கு அந்த வேர்ல்ட் வார் ஹல்கை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு முறையாவது ஹல்கை மாசாக பார்த்துடணும். நடக்குமான்னு தெரியல. ஐ ரியலி ஹோப் இட் ஹேப்பன்ஸுங்க. காத்திருப்போம். என்ன பண்ணுறது. உங்களுக்கு தோர் 5 வேணுமா, வேர்ல்ட் வார் ஹல்க் வேணுமா, கிழக்காம பாருங்க. சீக்ரெட் வார்ஸை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஆல்மோஸ்ட் லைக் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே இறக்க போகிறாங்க. முக்கியமாக நம்ம பிளாக் பேந்தர் பேஸ் பண்ணி தான் கதையை நகர போதுன்னு சொல்லி ஒரு கிளம்பி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தரை ரீகாஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாம். ஆல்ரெடி பிளாக் பேந்தர் 3 கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ரைன் கூக்லர் இப்போதைக்கு அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. டென்சல் வாஷிங்டன் கன்ஃபார்ம் ஆனார்ல, அதை தொடர்ந்து இப்போதைக்கு பிளாக் பேந்தர் 3ல ஒரு ரீகாஸ்ட் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக் ஆடம் படத்தில் நம்ம ஹாக்மேனா அப்பியர் ஆன ஆல்டிஸ் ஹார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இப்போதைக்கு பிளாக் பேந்தரை ரீகாஸ்ட் பண்ணப்படலாமா. இப்போதைக்கு அவர் தான் டாப் கண்டென்ட்டராக இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரை புது டிச்சாலாவாக கூட்டு வருவாங்களா, மல்டிவர்ஸ் டிச்சாலாவாக இருக்க போறாரா, இல்லை டிச்சாலா ஜூனியராக கூட்டு வர போறாங்களான்னு தெரியல. பட் கூடி சீக்கிரம் நம்ம ஒரு புது பிளாக் பேந்தரை பார்க்க போகிறோம் தான் நம்புறேன். பட் அதை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணணும். சாட்விக் போஸ்மேன் ஒரு ஹியூஜ் லெகசி விட்டுட்டு போயிருக்காரு. அதை யார் எப்படி வந்து ஃபில்அப் பண்ண வராங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கான ரைட்டிங்கும் அவங்க எப்படி எம்சியூக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் தெளிவாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் எடுத்துப்பாங்க நம்புறேன். யார் பிளாக் பேந்தரா திரும்ப ரீகாஸ்ட் பண்ணப்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்கள் தச்சு கேட்க பாருங்க. கேப்டன் அமெரிக்கா 4 இன்னும் ஒரு 20-25 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட ரன் டைம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1 hour and 58 minutes. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த படத்துக்கு 6 to 7 ரீஷூட்ஸ் கிட்ட போயிருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரிஜினல் எழுதப்பட்ட ஸ்கிரிப்டை வேற மாதிரி மாடிஃபை பண்ணி தான் இப்போதைக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய ஆல்ட்ரேஷன் போயிருக்கு. ஒரிஜினல் கதையை நான் வந்து பார்க்க போகிறதில்ல, அதான் உண்மை. இந்த படத்தில் நம்ம செத்ராலிங் சார் நினச்சிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டருமே அப்படி தூக்கிட்டு வேற புது கேரக்டர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வித்தியாசமான ஒரு பாதையில் தான் அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை என்ன மாதிரி இருக்க போதும்
சத்தியமாக ஐடியாவில். இப்போ ட்ராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஃப்ளாப்பாக கேப்டன் அமெரிக்கா 4 இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. படமே வரல, அதுக்குள்ளே ஃப்ளாப் கேட்டகரிக்குள்ளே சேர்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் லைட்டாக அந்த ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. சுத்தமாக ஹைப் இல்லை அந்த படத்துக்கு. பட் ரெட் ஹல்க் வர போகிறாரு, அவருக்காக நினச்சி போய் பார்க்கலாம். வேர்ல்டு வார் ஹல்க் படத்துக்கான லீடப்பும் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையில் தாண்டா நான் போகிறேன். சொதப்பிக்கதை போய் ஒட்டிக்க தக்காளி. டெட்பூல் கஷ்டப்பட்டு மார்வலுக்கு திரும்ப ஏகப்பட்ட ஃபேன்ஸை சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்த பார்த்தே சொதப்பி விட்றாதீங்கடா எப்பா. அண்ட் டாக்கிங் அபவுட் டெட்பூல், இப்போதைக்கு ரையன் ரெனால்ட்ஸ் ஒரு பயங்கரமான கேஸுக்குள்ள மாட்டியிருக்காரு. டெட்பூல் சம்மந்தப்பட்ட கேஸ். டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தில் நீங்கள் நைஸ் பூலுங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்களா? இந்த கேரக்டர் என்ன இன்ஸ்பயர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் பால்டோனி இந்த கேரக்டர் மேலேயே கேஸ் போட்டிருக்காரு. என்னை கலாய்க்கிற மாதிரி என்னை புள்ளி பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க. இதனால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நஷ்டேடா இந்த படத்தோட கலெக்ஷன்லேருந்து எனக்கு ஒரு 20% கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 400 மில்லியன் கிட்ட கேட்டிருக்காரு போல. ஏண்டா நைஸ் பூல் படத்தில் அப்பேர் ஆனது ஒரு 4 நிமிஷம் கிட்ட இருக்குமா? அவரை பார்த்தா எந்த வகையில் எனக்கு ஜஸ்டின் பால்டோனி ஞாபகம் வரான்னு தெரியல. அப்படி கலாச்சாரம் பேரடி பண்ணுறதுக்கு எல்லா வகையிலுமே ஃபிலிமில் ரைட்ஸ் இருக்க தான் செய்யுது. யார் எந்த கேரக்டர் வேணாச்சும் எடுத்து பேரடி பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. அப்படி இருந்து கேஸ் போட்டு 400 மில்லியன் தக்காளி யாரா நீங்க எங்கிறதுரா வரீங்க? அப்படி பார்த்தா கொய்யால வுல்வரின் கேரக்டரே என்ன இன்ஸ்பயர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு 500 மில்லியன் பார்சல் கட்டுக்கிறா, நானும் கேஸ் போடுறேன். உங்களை யாராவது படத்துக்குள்ள கலாச்சிருந்தாங்கன்னா நீங்களே கேஸ் போட்டு சமாளிச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. புதுசாக கிளம்பி வராங்கடா. பட் எனிவேஸ் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே காமிப்படுங்க. பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம டிசி சைடில் வரும்போது பெரிய அப்டேட்ஸ்னு ஒன்றும் இல்லை. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன்டி முஷட்டி பேட்மேன் பிரேவன் போல்ட்டோட டேரக்டர் அவருடைய ப்ரீவியஸ் படம் த ஃப்ளாஷ் எதனால் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஃப்ளாஷ் கேரக்டர் ஃபேன்ஸ் மத்தியில் ஃபேமஸ் இல்லாத சமயத்தில் அந்த கேரக்டர் பற்றி தெரியாதவங்க யாரும் இந்த படம் பார்க்க வரல, அதனால ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஃப்ளாப் ஆகியிருக்கணும், டெட்பூல் 1 ஃப்ளாப் ஆகியிருக்கணும். அவளை ஏன்டா அயன் 1 ஃப்ளாப் ஆகியிருக்கணும். இந்த கேரக்டர்லாம் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியவே தெரியாது. மேபி காமிக் படிக்கிற நர்ஸ் ஒரு 20% ஆடியன்ஸுக்கு தெரியுமே தவிர்த்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இது கனெக்ட் ஆனது காரணத்தினால தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. அப்படி நீங்கள் படத்தை எடுக்காம கொய்யால தூக்கி கேரக்டர் மேலே பள்ளியை போடுறாங்க. அது ஃப்ளாஷ் கேரக்டர் ஃபேமஸ் இல்லையா? ஃபேமஸ் இல்லாமலேடா கிராண்ட் கஸ்ட் இந்த ஃப்ளாஷ் 9 சீசன் வரைக்கும் ரன் ஆச்சு. 9 சீசன் ரன் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்குனாலாம் அப்படிங்கிற மாதிரி கொய்யால. ஜேம்ஸ் கன் ஆப்வியஸாக புது யூனிவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த படம் வந்தது தான் ஆல்மோஸ்ட் இந்த படத்தை ரெலவெண்ட் இல்லாமல் மாற்றி ஃபெயிலியரை நோக்கி தள்ளிச்சு. பட் இருந்தாலும் படமும் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் நாட் த வேர்ஸ்ட். பட் அதே சமயத்தில் படத்துக்குள்ள ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் பிரச்சனையும் இருந்துச்சு. வந்த ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓவர் ஹைப் பண்ணி படத்தை பாதாள சொரகத்தில் தள்ளினதே இவங்க தான். இதில் ஃப்ளாஷ் கேரக்டர் ஃபேமஸ் இல்லையா? போங்கடா போங்க. பார்ப்போம் ஜேம்ஸ் கன் இந்த ஃப்ளாஷ் கேரக்டர் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறான்னு. அண்ட் இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வரும்போது பெரிய அப்டேட்ஸ்னு ஒன்றும் இல்லை. 2 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வித் ஆப்வியஸாக அன்டில் டான். ஒரு ஃபேமஸான கேமை அப்படியே இப்போதைக்கு மூவியாக அடாப்ட் பண்ணுறாங்க. பட் கேமில் இருக்க எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் இருக்க போகிறதில்ல. கேம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். பட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் கான்செப்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. ஹாப்பி டெத் டே ஸ்டைல்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஹாரர் எலிமெண்ட்ஸை ஒரே படத்தில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃபீலை கொடுக்குது. இந்த படம் ஒன்று பெஸ்ட்டாக அமையலாம், இல்லைனா கம்ப்ளீட் அட்டர் ஃப்ளாப்பாக மாறதுக்கான சான்சஸ் அதிகம். நோ இன் பிட்வீன். பிகாஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க கண்ணா பின்னான்னு போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணாலே போதும், படம் ரீச் ஆகிடும். இந்த படத்துக்கான ட்ரெய்லர் பிரேக் டவுனும் சேனலில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க மாதிரி தோணுது. ட்ரெய்லர் நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க. பட் படம் நல்லா இருக்கணும்ல. பார்க்கலாம் கேமுக்கு எந்த அளவுக்கு அவங்க அக்யூரேட்டாக இருக்க போகிறாங்க. படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. அண்ட் ஃபைனலி த உமன் இன் த யார்ட். இதுவுமே ஒரு ஹாரர் படம் தான். கான்செப்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பேசிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியாக இருக்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு மட்டும் உள்ளே போது குறி சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்க இவ யார், இவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த அம்மாவும் பொண்ணும் ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனையும் இந்த பொண்ணு யாருங்கிற அந்த மர்மமும் தான் பேசிக் கதை. கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. படமும் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஒரு பி ரேட்டட் படம் மாதிரி இருந்தாலும் ட்ரெய்லர் நல்லா இருக்குங்க. கான்செப்டும் நல்லாயிருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் படம் எப்படி அமைய போகுதுன்னு. அண்ட் ஃபைனலி ஒரு குட்டி கேமிங் அப்டேட். நிண்டெண்டோ ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இப்போ ஃபைனலாக நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2 வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன ஸ்விட்சை விட இப்போதைக்கு 15% பெருசாக ஒரு ஸ்விட்சை ஸ்லீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க தான் சொல்லணும். நானும் ரொம்ப நாளாக ஒரு நிண்டெண்டோ ஸ்விட்ச் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாசிபிளி தான் வாங்க ட்ரை பண்ணுறேன். யாரெல்லாம் நிண்டெண்டோ ஓனர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ரீடிசைன் பிடிச்சிருக்கா? அண்ட் இதோட அந்த வத்துக்கான சூப்பர் நியூஸ் எல்லாமே முடிதாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணிதாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கல. காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வண்டியில் மேம்பட்டு எதிர்க்கும். Have fun guys. What